சோடா உப்பே சேர்க்காம கொஞ்சம் இட்லி மாவு கலந்து பஜ்ஜி சுட்டு பாருங்களேன். செம சாஃப்டா சூப்பரா இருக்குங்க டேஸ்ட்டும். எண்ணெய் அதிகமா இழுக்காத மாதிரி நான் தண்ணி ப்ரொபோர்ஷன் கூட கரெக்டா சொல்லியிருக்கேங்க. எத்தனை மாவுக்கு எத்தனை தண்ணி ஊத்தணும்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசா பாருங்க. நான் இன்னைக்கு 2 குழிக்கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கரண்டியில 1 குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவுங்க. மாவு ரொம்ப புளிக்க கூடாதுங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பொடி உப்பு சேர்க்கிறேன். மாவுலயும் உப்பு இருக்கும் இட்லி மாவுல. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப மாவு எடுத்த கரண்டிலேயே 2 கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மாவு நான் வந்து நிறைச்சு எடுத்ததுனால 2 கரண்டி பத்தாது, இன்னொரு 1/2 கரண்டி தேவைப்படும். மாவு இதே வந்து நீங்க அந்த கரண்டி லெவலுக்கு தலை தட்டி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். நான் இன்னைக்கு 2 கரண்டி நிறைச்சு எடுத்ததுனால 2.5 கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இட்லி மாவுல ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம அளவுக்கு சேர்க்க வேண்டியது இல்லை. சப்போஸ் இட்லி மாவுக்கு பதிலா பச்சரிசி மாவு சேர்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாவோட அளவுக்கும் சேர்த்து நீங்க தண்ணி ஊத்தணும். பஜ்ஜி மாவு பாத்தீங்கன்னா இப்ப நான் காமிக்கிற கன்சிஸ்டன்சில இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருந்தாலும் எண்ணெய் இழுக்குங்க, ரொம்ப கெட்டியா இருந்தாலும் பஜ்ஜி ஹார்டா இருக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய்க்கு இந்த அளவு மாவு கரெக்டா இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் சன்னமா வெட்டி எடுத்துக்கோங்க. அப்படியே மாவுல டிப் பண்ணி நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா உள்ள போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா பஜ்ஜி ரெடி ஆயிருச்சுங்க. மெயினா அதுல ப்ரொபோர்ஷன் தாங்க முக்கியம். நம்ம ரெடிமிக்ஸ் வாங்கி யூஸ் பண்றோம், பட் அதை விட இது வந்து சீப்பா இருக்கும். கடலை மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்தணும். இட்லி மாவு ஊத்துறதுனால அதை நம்ம அளவுக்கு சேர்த்துக்க வேண்டாம். இதே இட்லி மாவுக்கு பதிலா பச்சரிசி மாவு சேர்த்திருந்தீங்க அப்படின்னா இப்ப 2 கரண்டி கடலை மாவு, 1/2 கரண்டி பச்சரிசி மாவு சேர்த்திருந்தீங்கன்னா 2.5 கரண்டி அளவுக்கு தண்ணி நீங்க சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன ப்ரொபோர்ஷன்ல இட்லி மாவும் கொஞ்சம் கலந்து பஜ்ஜி சுட்டு பாருங்க. கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே நீங்க வாழைக்காய்க்கு பதிலா வேற எந்த காய் எடுத்தாலும் சேம் மெத்தட்ல நீங்க பண்ணி பாருங்களேன். சூப்பரா வரும். எண்ணெயும் நிறைய இழுக்காதுங்க. பஜ்ஜினாவே கண்டிப்பா எண்ணெய் இருக்கும் தான், பட் இதுல வந்து அதிகமா எண்ணெய் இருக்காது.